ஆனே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்குன் வாய் திறவாய் வந்தோர்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவெம்பாவையின் 6வது பாசுரம். மானே நீ நென்னலை நாளை வந்து எழுப்புவன் என்றுமே நானாமே என்று தொடங்குகிறார் மாணிக்கவாசகர். அதாவது வெளியில் இருக்கின்ற தோழி உள்ளே இருக்கின்ற தோழியை பார்த்து, உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற தோழியை பார்த்து வெளியில் இருக்கும் தோழி சொல்கிறாள், நீ மான் போன்ற அழகிய தோற்றமுடையவளே, நீ நேற்று என்ன சொன்னாய்? நென்னலே என்றால் நேற்றே. என்ன சொன்னாய்? நாளை வந்து உங்களை எழுப்புவேன் என்று கூறினாய். ஆனால் நானாமே, வெட்கமில்லாமல் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கிறாய். போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ. நீ போன திசையே தெரியவில்லையே, வந்து எழுப்புவேன் என்று வாய்கிழியே பேசினாய். போன திசையே தெரியவில்லை, இன்னும் புலர்ந்தின்றோ, உனக்கு இன்னும் விடியவில்லையா? மேலும் அந்த சிவபெருமானின் பெருமைகளை கூறுகிறார். சென்ற பாடலில் நாம் பார்த்தோம், அந்த ஞாலமே விண்ணே பிறவே என்று குறிப்பிட்டார். மண்ணுலகம் விண்ணுலகம் பிற உலகம். இந்த பாடலிலும் அதே பொருளில் கூறுகிறார், ஆனால் வேறு வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறார் மாணிக்கவாசகர். வானே நிலனே பிறவே என்று கூறுகிறார். வானுலகம், நில உலகம், பிற உலகங்கள் அறிவதற்கு முற்பட்டாலும் அறிய முடியா பெருமைகளை உடையவன் அந்த சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமான் அவன் தலையளித்து காக்கிறான் என்கின்ற வார்த்தையும் பிரயோகப்படுத்துகிறார். அவனாகவே அவனது கருணையை நமக்காக அளிப்பதற்காக அவனே வருகிறான். அப்பொழுது நாம் விரைவாக எழுந்து அவனை பற்றி பாடி சிந்தித்து அவன் பெருமையை கூற வேண்டும் அல்லவா? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இன்னும் உறங்கிக் கொண்டு என்று வினவுகிறார்கள். வான்பார் கழல் பாடி வந்துள்ள எங்களுக்கு உன் வாய் திறவாய். வான் போன்ற பரந்த அவனுடைய பாதம், அதே அந்த பாதத்தின் பெருமைகளை பாடி வருகிறோம். நீ எங்களுக்கு உன் வாய் திறவாய் என்றால் பதில் சொல்லு, நீ எழுந்து வரப்போகிறாயா இல்லையா என்று கேட்கிறார்கள். மேலும் உன்னுடைய உன்னுடைய உடலானது உருகி அந்த சிவபெருமானை பற்றி பாட வேண்டாமா? உனே உருகாய் உறும் தன்மை உன்னுடையதா? இது உனக்கு பொருத்தமானதா என்று வினவுகிறார். மேலும் நமக்கு நம்முடைய தலைவனாகிய எமக்கும் ஏனோர்க்கும் நமக்கும் மற்ற எல்லா அனைவருக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை பற்றி பாட வேண்டாமா? அதற்காக நீ எழுந்து உடனே வா. நமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார். அப்பேற்பட்ட பெருமைகளுடைய சிவபெருமானை நாம் பாட வேண்டும், உடனே எழுந்து வா என்று நிறைவு செய்கிறார். மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம். ஓம் நம சிவாய். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.